என் பாட்டு தெரியும், என் பேர் தெரியாது. அது இன்னுமே உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கா? இல்ல இப்ப வேற வருத்தமாயிடுச்சு. இப்ப எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு நம்மள. அது இன்னும் வருத்தம். ஏன்னா இல்ல அது பழைய இன்டர்வியூ, அது ரொம்ப முன்னால பழசுதான். அப்ப நம்ம நிறைய வெளியில வர்றது இல்ல, வெளியில வந்து நிறைய பேசுறது இல்ல நம்ம. ஸோ அப்ப தெரியாது. ஆனா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாது. இப்போ இந்த அதான் சொல்றேன்ல, அப்ப ட்ரெஸ்ஸுமே இப்படிலாம் கிடையாது, நார்மல் ட்ரெஸ் தான். அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல ஆமா, அதெல்லாம் நார்மல் ட்ரெஸ்னால நம்ம இவர் யாரோ ஒருத்தர் அப்படின்னு தான் இருக்கும். ஏதோ ஒரு கண்ணனோ மாதவனோ முருகனோ இப்படிதான் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே. ஸோ என்னன்னா இப்போ தெரியுது நிறைய பேருக்கு. அப்போ வந்து நம்மளை தெரியாம நம்ம பாட்டு போடும்போது ஒரு சந்தோஷம். இப்போ எல்லாமே தெரியறதுனால அந்த பழைய இதில் மிஸ் ஆன ஒன்று இருக்கு. இப்போ நான் எப்படின்னா, எனக்கு நார்மல் டீ கடையில் டீ குடிக்கிறது பிடிக்கும். ஓகே. வடை சாப்பிட்றது பிடிக்கும். திட்டுவாங்க, எதுக்கு நாங்கள் வடையெல்லாம் சாப்பிட்றீங்க என்ன அப்படின்னு. எண்ணெயாவது ஏதாவது நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஃபீல், நம்ம சின்ன இதுலேருந்து அப்படி வளர்ந்ததுனால அது பிடிக்கும். அது இப்போ பண்ண முடியல. ஒரு இடத்துல போய் காரை நிப்பாட்டினாலே சாம்ஜிஸ் அப்படின்னு அப்படியே காரை அப்படியே நிப்பாட்டினதோட அப்படியே எடுத்துறது. ஏன்னா எதுக்குன்னா அதுக்கு பயந்து போயலாம் இல்லை. இப்போ நம்ம இப்போ என்ன ஆகுதுன்னா கான்சியஸ் ஆயிடுது. ஒரு 5 பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஒரு வடை எடுத்து நீங்கள் சாப்பிட முடியாது. அது கான்சியஸ் ஆயிடுது. ஓகே. பழசுனா யாருக்கும் நம்மளை தெரியாது, நம்ம வாட்டுக்கு எடுத்து சாப்பிடுவோம். அந்த இது காமெடியாகவும் சொல்லலாம், உண்மையாகவே இதுக்கு ஃபீல் பண்ணுறேன் நான். இப்போல்லாம் எங்கேயாவது வண்டி எடுத்துட்டு யாருமே இல்லாத டீ கடைக்கு போனால் டீயும் நல்லா இல்லை, கூட்டமாக இருக்க கடையில் தான் டீ நல்லா இருக்கும். பிடிச்ச கடையிலே டீ சாப்பிட முடியல. அது ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ. ஓகே. பட் ஓகே, எண்ட் ஆஃப் த டே நான் அண்ணா நகர் சைடில் அடிங்க எப்பயுமே நைட் டைம்லாம் நிறையா போவேன். நிறைய ரொம்ப அசால்ட்டாக நார்மலாக எல்லாரும் டவுட் வரும். என்ன டவுட் வரும்னா, இது அவர் தானே, இல்லை அவர் மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் எதுக்கு இங்கே வரப்போறாரு இப்படிலாம் இருக்கும். இப்படி பேசிக்கிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, கூகுள் சர்ச் பண்ணி சாம் என்னையும் அப்படியே பார்த்து ஆமாம் இவர் தான் இப்படின்னு சண்டையெல்லாம் நடக்கும் அவங்களுக்குள்ள. நான் அது அந்த கேப்பில் குடிச்சிட்டு வெளில வந்துடுறேன். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி.